தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹனுமன் ராவணனுக்கு எவ்வளவோ அறிவுரை சொல்லி பார்க்கிறான். எந்த நிலையிலும் அவன் தன்னுடைய எண்ணங்களையோ கருத்துக்களையோ மாற்றிக்கொள்வதாக இல்லை. ஆனால் அவன் கேலி செய்கிறான். என்ன ஒரு சிறு குரங்கு எவ்வளவு பெரிய மன்னன் நான், எனக்கு அறிவுரை சொல்வதா என்று அவன் அந்த ஹனுமனை கேலி செய்கிறான். அப்பொழுது கூடுதலாக நினைக்கிறான், இவன் நம்முடைய ராஜ்யத்திற்கு இங்குள்ள அசோக வனத்தை எல்லாம் அழித்து விட்டு நம் முன்னாலேயே மரியாதை இல்லாமல் உட்கார்ந்து பேசுகிறானே, இவனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறான். அப்பொழுது விபீஷணன் சொல்லுகிறான், தூதனாக வந்தவனை எந்த விதத்திலும் பாதிக்கும்படியாக செய்யக்கூடாது என்று எண்ணும் பொழுது, இல்லை இவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறான். சாதாரணமாக குரங்குகள் என்றாலே அதை நாம் எப்படி குறிப்பிடுவோம் என்றால், வால் உள்ளது என்பதாகத்தான் நாம் குறிப்பிடுகிறது வழக்கம். அதனால் இவனுடைய வாலுக்கு தீ வைத்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானித்து தீயை வைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறான். அப்பொழுது ஹனுமனானவன் அமைதியாக இருந்துவிட்டு முழுமையாக தீ வைத்த பின்னாலே அவன் பல்வேறு இடங்களில் தாவி சென்று அந்த இலங்கையின் பல்வேறு முக்கிய பகுதிகளெல்லாம் எரித்து விடும்படியாக செய்கிறான். கடைசியாக அவன் அங்கிருந்து இலங்கையிலிருந்து ராமன் இருக்கக்கூடிய அந்த கிஷ்கிந்தைக்கு வர வேண்டும் என்று எண்ணி தாவுகிறான். அப்படி தாவி முதலிலே கந்தமாதன பருவம் என்கின்ற இடத்திலே எங்கே தன்னுடைய நண்பர்களை எல்லாம் விட்டு வந்தானோ, எங்கே இருந்து தாவினானோ அந்த இடத்திற்கு முதலிலே வந்து சேர்கிறான். வந்து சேர்ந்த உடனே இவனை பார்த்து பல்வேறு விதமான விஷயங்களை அங்கிருந்த வானரங்கள் இவரை கேட்காமலே பல்வேறு விஷயங்களை விவரங்களை தெரிந்து கொள்கின்றனவாம். ஆனால் பொதுவாக ஹனுமன் தன்னுடைய வானர நண்பர்களிடத்திலே சொல்லுகிறான், அங்கே தேவி பத்திரமாக இருக்கிறாள் என்றும் அவளிடத்திலே இருந்து ராமனுக்கு காட்டுவதற்காக அடையாள மோதிரம் ஒன்றை வாங்கி வந்திருப்பதாகவும் சொன்னானே தவிர, அங்கே அரக்கரோடு நடந்த சண்டையிலே பல்வேறு அரக்கர்களை அழித்ததையும் அங்கு தான் நெருப்பு வைத்து கொளுத்தியதையும் எல்லாம் சொல்லாமல் விட்டுவிட்டான். ஏனென்றாலும் தன்னுடைய வெற்றியை போய் பிரமாதமாக சொல்லிக்கொள்வானேன் என்ற அடக்கம் காரணமாக எவ்வளவு அருமையான அளவுக்கு கம்பன் ஹனுமனை உயர்த்தி காட்டுகிறான் என்று எண்ணி வியப்பாக இருக்கிறது. ஆண்தகை தேவி உள்ளத்து அருந்தவம் அமையச் சொல்லி பூண்ட பேர் அடையாளம் கை கொண்டதும் புகன்று போரில் நீண்ட வாள் அரக்கரோடு நிகழ்ந்ததும் நெருப்பு சிந்தி மீண்டதும் விளம்பான் தான் தன் வென்றியை உரைப்ப வேள்வி. நாம் ஒரு அரிய செயல் செய்தோம் என்றால் முறைப்படி மற்றவர்கள் பார்த்து பாராட்டி பேச வேண்டுமே தவிர தானாகவே தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடாது என்பதை மிக அருமையாக கம்பன் இங்கே பதிவு செய்கிறான். இன்னும் சில விஷயங்களை அந்த புத்திசாலியான வானரங்கள் இவனை கேட்காமலே தெரிந்து கொள்கின்றன. இவன் உடம்பிலே சில தீக்காயங்கள் பட்டு இருக்கிறது. அங்கே இவன் எங்கிருந்து வந்தானோ அந்த திசையிலே மிகப்பெரிய அளவிலே புகை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. புகையும் தெரிகிறது. இவன் சீதா பிராட்டியை தன் முதுகன் மேலே ஏற்றி வரவில்லை என்ற காரணங்களை எல்லாம் கொண்டு அந்த வானர சேனையானது பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்கிறது. பொருதமை புண்ணே சொல்ல இவன் சண்டை போட்டிருக்கான்ங்கிறது இவன் மேலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான காயங்களினாலே தெரிகிறது. ஆனால் இவன் திரும்பி வந்து விட்டான். வென்றமை போந்த தன்மை உரை செய்ய ஓர் தீயிட்டது ஓங்கி இரும் புகையே ஓத கருதலர் பெருமை தேவி மீண்டிலா செயலை காட்ட தெரிதர உணர்ந்தனர் பின்னர் இனி ஏன் செய்தும் என்றனர் என்று அருமையாக பதிவு பண்ணுகிறான்.
இவன் சண்டை போட்ட விவரத்தை அவன் உடம்புல பட்டிருக்க காயத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறான். அதை தவிர இவன் திரும்பி வந்த காரணத்தினாலே இவன் வென்று விட்டான், அவர்களிடமிருந்து தப்பி விட்டான் என்பதை உணர முடிகிறது. அதே மாதிரி பிராட்டிக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்பதையும் தெரிந்து கொண்டார்கள். அங்கே இவன் எந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வந்தானோ அந்த இடத்துல இருக்கின்ற புகையினாலே இவன் தீயை வைத்திருக்கக்கூடும் என்பதையும் புரிந்து கொள்கிறார்கள். பிறகு அவரிடம் இருந்து புறப்பட்டு தான் முன்னதாக அந்த கண்டமாதன பருவத்தில் இருந்து ராமன் இருக்கக்கூடிய கிஷ்கிந்தா நகருக்கு வந்து சேர்கிறார். வந்து சேர்ந்த உடனே தான் இறைவனாக கருதக்கூடிய ராமனை பார்த்து வணங்கி செய்தியை சொல்ல ஆரம்பிக்கவில்லை. அவன் என்ன செய்கிறான், ராமனை பார்த்து விட்டு அப்படியே நெடுஞ்சான் கடையாக சீதை பிராட்டி இருக்கக்கூடிய தென் திசையை நோக்கி தரையிலே விழுந்து அப்படியே எண்சான் உடம்பும் தரையிலே படும்படியாக வீழ்ந்து வணங்குகிறான். எய்தினன் அனுமன் எய்தி ஏந்தர்தன் மொய் கழல் தொழுதிலும் முளறி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன் வையகம் தழி நீடிது இறங்கி வாழ்த்தினான். இதுவே அவனுக்கு ஒரு அடையாளத்தை சொன்ன மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை எல்லாம் இந்த செயலே அவனுக்கு ராமபிரானுக்கு விளக்கிவிட்டதை போன்றதாக அமைகிறது. அவன் பார்த்த விவரங்களில் என்ன அருமையாக சொல்கிறான் என்பதையெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்வது ஒருவேளை உங்களுக்கு சலிப்பு தட்டக்கூடும் என்றாலும் சொல்லுகிறேன். அந்த பாடல்களை அப்படியே நீங்கள் படிக்க வேண்டும். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால், இதுக்கெல்லாம் இலக்கண விளக்கங்களை சொல்லுவது என்றால் அது நீண்ட நேரமாகிவிடும். பதிவுகள் பலவாறாக பல்கி பெருகி போய்விடும். அதனால் நீங்கள் இதை படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாடல்களுடைய வரிகளை மட்டும் அப்படியே சொல்கிறேன். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென் திரை கடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயகா இனி தவிர்த்தி ஐயமம் பண்டு உள துயரும் என்று அனுமன் பண்ணுவான். அங்கே எத்தனை விதமான விஷயங்களை அவள் தன் கப்பை காப்பாற்றிக் கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலே வெளிப்படுத்துகிறாள் என்பதையும் அருமையாக சொல்கிறான். உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண் பெரும் மருகே என்ற வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன் பெரும் தனையை என்றும் தகமைக்கும் தலைமை சான்றாள். என் பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டு என்றான். ஒரு பொண்ணை அதனுடைய உயர்ந்த தன்மையை குறிப்பிடுவதற்கு எதை வைத்து ஒப்பிட்டு சொல்ல முடியும்? இன்னொரு பொண்ணைத்தான் சொல்ல முடியும். அப்படி இருந்தாலும் அந்த பிராட்டியானவள் பொன் அல்லது இல்லை பொன்னை ஒப்பு என புறையில் நின்றாள். தன் அல்லது இல்லை தன்னை ஒப்பு என தனக்கு வந்த நின் அல்லது இல்லை நின்னை ஒப்பு என நினைக்கு நேர்ந்தாள். என் அல்லது இல்லை என்னை ஒப்பு என எனக்கும் இயந்தாள். அவளுடைய சிறப்பான நடத்தையின் காரணத்தினாலே நாம் மூவருமே பெருமை பெறுகின்றோம் என்று அருமையாக சொன்னான். உன் குலம் உன்னது ஆக்கி உயிர் புகழ்க்கு ஒருத்தி ஆய தன் குலம் தன்னது ஆக்கி தன்னை இத்தனிமை செய்தாள். அவன் மற்றவங்கள்ட்ட மாறுபட்டு காட்சி அளிக்கிறாள் பிராட்டி. தன்னுடைய கற்பு நிலையை நிலைநாட்டிக் கொள்வதாலே எப்படியெல்லாம் மற்றவர்கள் உயர்கிறார்கள். இவள் தன்னுடைய உறவு என்று சொல்லிக்கொள்ள தகப்பனார் என்ற உறவு சொல்லி ஜனகன் பெருமைப்படவும், என்னுடைய மருமகள் என்று சொல்லி தசரதன் பெருமைப்படவும், உன்னுடைய மனைவி என்று சொல்லி நீ பெருமைப்படவும் அவள் நடந்து கொண்டு வருகிறாள். வன்குலம் கூற்றுக்கு என்று வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள், என் இனி செய்வது எம்மோ என்று கேட்கிறான். எப்படி இருக்கிறாள் தெரியுமா பிராட்டி? வில் பெரும் தடந்தோள் வீரா
தீங்கி நீர் இலங்கை வெற்பில் நல் பெரும் தவத்தல் ஆய நங்கையை கண்டேனல்ல. அங்கே போய் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்கல, அவள் கற்பினுடைய உருவமாகவே இருக்கின்றாள். கற்பின் கனலி என்பார்கள். இல் பிறப்பது என்பது ஒன்றும் இரும்பிறை என்பது ஒன்றும் கற்பு எனும் பெயரது ஒன்றும் களிநடப்புரிய கண்டேன். சாதாரண பொண்ணையா பார்த்து வருகிறேன். அவள் எவ்வளவு அர்த்தப்படுகிறாள் தெரியுமா? கண்ணினும் உழைநீ, தையல் கருத்தினும் உழைநீ, வாயின் எண்ணினும் உழைநீ, கொங்கை இணைக்குவை தன்னில் ஓவாது அண்ணல் வெண் காமன் எய்த அலர் அம்பு தொலைத்த ஆறா புண்ணினும் உழைநீ, நீ பிரிந்திமை பொருந்திற்றோ பொருந்திற்று ஆமோ. இப்பேற்பட்ட சிறப்புடையவள் உன்னை பிரிந்திருப்பது என்பது எந்த அளவுக்கு நியாயம் என்று தெரியவில்லையே. அங்கே பிராட்டியானவளை அங்கே இருக்கக்கூடிய ராவணனானவன் தொந்தரவு செய்கிறானே தவிர அவளுடைய உடலுக்கோ எந்த விதத்திலும் ஊறு செய்ய முடியவில்லை. ஏனென்றால் என்னுடைய கண்ணாலே பார்த்தேன், உங்களுடைய தம்பி இலக்குவன் செய்த அந்த புல்லினால் செய்யப்பட்ட அந்த கூரை வீட்டிலேயான் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், அந்த குடிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். உம்பி புல்லினால் தொடுத்த தூய சாலையில் இருந்தாலையா தவம் செய்யும் தவமாம் தையல் என்கிறார். இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. பிரம்மதேவனால் சபிக்கப்பட்டிருக்கிறான் இராவணன். ராவணன் யாரையாவது விரும்பி அவர்களை அழைத்து செல்வதாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு அதில் சம்மதமில்லை என்றால் அந்த பெண்ணை வற்புறுத்தியதற்காக ராவணனுடைய தலையானது 100 கூறாக சிதறம் என்கின்ற சாபம் பிரம்மனால் கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே சீதா பிராட்டிக்கு எந்த விதமான பிரச்சனையும் உடல் அளவிலே ஏற்படவில்லை என்று சொல்கிறான். அங்கே அவள் எப்படி உட்கார்ந்திருக்காள் தெரியுமா? அதை பார்ப்பதற்கே மனது கஷ்டப்படுகிறது. சோகத்தால் ஆய நங்கை கற்பினால் தொழுதற்குத்த மாகத்தார் தேவிமாரும் வான் சிறப்பு உற்றார்கள். பிராட்டி தவம் மேற்கொண்டிருக்கின்ற நிலையை காரணம் காட்டி லட்சுமி, பார்வதி, சரஸ்வதி என்கின்ற 3 தேவிமார்களும் உயர்ந்த நிலைக்கு செல்கிறார்களாம். சோகத்தால் ஆய நங்கை கற்பினால் தொழுதற்கு ஒத்த மாகத்தார் தேவிமாரும் வான் சிறப்பு உற்றார். மற்ற பாகத்தாள் இப்போது ஈசன் மகுடத்தாள் பதுமத்தானம் ஆகத்தாள் அல்லல் மாயன் 1000 மௌலி மேனாள். உடம்பிலே பாதியாக வைத்திருக்கக்கூடிய பார்வதி கூட இப்பொழுது உடம்பிலே இல்லாமல் சிவபெருமானுடைய சிரசிலே கிரீடமாக விளங்குகிறாளாம். எதனாலே? சீதா பிராட்டியின் தவம் மேற்கொண்ட காரணத்தினாலே. ஒரு கணத்து 2 கண்டேன், ஒளி மணி ஆழி ஆன்ற திருமுலை தடத்து வைத்தாள். வைத்தலும் செல்வ நின்பால் விரகம் என்பதனின் வந்த வெம் கொழும் தீயினால் வெந்து உருகியது. உடனே ஆறி பறித்தது குளிர்ப்பு உள் ஊற. 2 நிலை, 2ம் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட நிலை. நீ கொடுத்த அடையாள மோதிரத்தை அவளிடத்திலே கொடுத்த பொழுது அவள் வேதனையாலே துடித்து அந்த வெய்து உயிர்ப்பினாலே பெருமூச்சு விடுகின்ற காரணத்தினாலே அவள் உடம்பெல்லாம் தகதகவென்று கொதிக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் உன்னுடைய மோதிரத்தை பார்த்து விட்டாள் என்ற காரணத்தினாலே மனம் குளிர்ந்து அந்த வெப்பு எல்லாம் தணிந்துதான். 2 மாறுபட்ட நிலையும் ஒரே நேரத்தில் நிகழ்கிறதாம். அப்பொழுது அந்த அளவுக்கு சிறப்புடையவளாக இருக்கிறாள் என்ற சொல் கேட்டு ராமன் மிகவும் மகிழ்கிறான். ஆனால் காலதாமதம் பண்ணக்கூடாது. ஏனென்றால் திங்கள் 1 தான் இருப்பேன், இன்னும் 1 மாதத்துக்கு மட்டும்தான் நான் இருப்பேன். இன்னும் பெருமானுக்கு என் மேல் இரக்கம் ஏற்பட்டு என்னை அழைத்து செல்லவில்லை என்றால் எனக்காக கங்கை ஆற்றங்கரையில் 7 நீர் இறைத்தேன்
எனக்கு தர்ப்பணம் செய்து விடவும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போய்விடுகிறாள் பிராட்டியானவள். இது எவ்வளவு தூரத்திற்கு அவளுடைய மனம் நிலையானது நொந்து போயிருக்கும் என்பதை காட்டுவதற்காக இதை பதிவு செய்கிறாரே தவிர வேறு எண்ணம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இனி மேற்கொண்டு என்ன ஆகிறது என்பதனை அடுத்த பதிவிலே பார்க்கலாம் என்று சொல்லி இதுவரைக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு என்னுடைய நன்றியை கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.